ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாட்டு மன்னமாக தொடர்ந்து அவர் நடிச்ச படங்களை நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு 39வது படமா வெளியான அலையோசை இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிறுமுகி ரவி. இந்த படத்தோட மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா இளையராஜா. இந்த படத்துல விஜயகாந்த், நளினி, ராதா ரவி, சங்கிலி முருகன், கவுண்டமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேங் இந்த படத்துல நடிச்சிருக்கோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து படிச்சுட்டு ஊருக்குள்ள வர நம்ம விஜயகாந்த் முத்து அவருடைய நேம். அவர் தான் அந்த ஊர்ல ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன். அவர் வந்தோடனே இந்த ஊர்ல ஒரு பிரசிடண்டும் ஒரு மைனரும் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் அடிமை பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அடிமை விலங்குல இருந்து அவங்களை எப்படி வெளிக்கொண்டு வராரு, அந்த அடிமைப்படுத்துறவங்களை அவர் எப்படி ஒடுக்குறாரு அப்படிங்கிறது மொத்த ஸ்டோரி இந்த படத்துல. இந்த படத்துல தான் நாம அதிகமா விஜயகாந்த் சார் விரும்பி அவர் நடிச்சு மக்கள் மனசுல இடம்பெற்ற பாடலான போராடடா ஒரு வாழேந்தடா அந்த சாங் இந்த படத்துல தான் இருக்கும். இந்த படத்துல அந்த சாங் ஒரு வேற லெவல்ல ஒரு கியூஸ் பம்பா இருக்கும். வைப் ஏத்தும் அந்த பாட்டு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த சாங் கொடுத்திருப்பாங்க. இன்னொரு படி மேல போய் இந்த படத்துல கவுண்டமணியும் விஜயகாந்த் சாரும் 2 பேரும் அவ்வளவு ஒரு அந்யோன்யமா இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. கவுண்டமணி சாருக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்க விஜயகாந்த் லவ் பண்ணுவாங்க. ஆனா விஜயகாந்த் மைனர் ராதா ரவியான முறைப்பெண்ணை லவ் பண்ணுவாரு. அப்புறம் அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு விலகிக்கும். அப்புறம் கவுண்டமணி அதை தெரிஞ்சுட்டு வேற ஒரு பக்கம் மேரேஜ் பண்ணி ஐடியா பண்ண வைப்பாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கவுண்டமணியோட தங்கச்சி ராதா ரவி டீமன் கற்பழிச்சிருவாங்க. அதனால அவங்க இறந்துருவாங்க. அதுக்கு பழி வாங்கும் விதமாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்துட்டு காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இந்த 3 பேர்த்தையும், அதாவது மைனரு, பிரசிடண்ட், அந்த ஏரியாவில் இருக்கிற இன்னொரு ஆள், அவங்க 3 பேர்த்தையும் கொலை பண்றதுக்கு ஐடியா பண்ணுவாங்க. அவங்க ஊர்க்காரங்களை எரிச்சு கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் போய் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத அந்த படத்தோட கதை. இந்த படத்துல கவுண்டமணி அவ்வளவு சூப்பரா நடிச்சிருப்பாரு. என்ன விஜயகாந்துக்கு தோழரா நடிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு நல்லா ப்ராப்பரா ஓரளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான கேரக்டர்ல கொடுத்திருப்பாங்க கவுண்டமணிக்கு இந்த படத்துல. அது போக ராதா ரவி எப்பயும் போல கலக்கி விட்டுருப்பாரு இந்த படத்துல மைனரா. அவருக்கு ஒரே ஒரு வேலை தான், அந்த மைனரா இருந்துட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற பெண்களை கற்பழிக்கிறது. எல்லா படத்துலயும் அவருக்கு அதே கேரக்டர் தான். அதே போல இந்த படத்துல அதே கேரக்டர். சங்கிலி முருகனுக்கு இந்த படத்துல அதிகமா வேலை இல்லைனாலும் கூட அவர் தான் இந்த படத்தினுடைய மெயின் வில்லனா காட்டப்படுறாங்க. அவர் பிரசிடென்ட். அது போக இந்த படத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா காந்திமதி நடிச்சிருக்காங்க. அப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா இடிச்ச புலி செல்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், செந்தில், அப்புறம் நம்ம இவரு கலாப்பட்டி சிங்காரம், இன்னும் நிறைய பேர் இந்த படத்துல பேசும்படிய ஆட்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினோட மியூசிக் இளையராஜாவை இருக்கிறதுனால இந்த படத்தினுடைய பாடல்கள் கேட்கும்படியா அமைஞ்சது மிகச் சிறப்பு. அதுக்கப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய குறிப்பா இந்த படத்தினுடைய சண்டை காட்சிகள் நம்ம மென்ஷன் பண்ணலாம். அடிக்கடிக்கு சண்டை வரும் இந்த படத்துல. ஆனா படம் எல்லா சண்டையும் பார்க்கும்படியாகவும் ரசிக்கும்படியாகவும் இருக்கும். விஜயகாந்த் சார் டூப் போடாம நடிப்பார் இந்த படத்துல. இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இந்த படத்துல விஜயகாந்துக்கு ஒரு பட்டப்பை கொடுத்திருப்பாங்க, புரட்சி கனல் விஜயகாந்த் அப்படின்னு போடுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் புரட்சி கலை அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த படத்துல புரட்சி கனல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது போக இந்த படத்துல விஜயகாந்த் சார் டூப் போடாம நடிப்பாரு. அவர் என்ன படம், ஃபர்ஸ்ட் படம் இல்ல, அதாவது ஒரு படம் என்னன்னா தூரத்திடி முழக்கம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சிவப்பு மல்லி அப்படிங்கிற படம். அப்புறம் தொடர்ந்து எல்லா படங்கள்லயும் சரி, இனிக்கும் இளமையில இருந்து இப்ப பாத்தீங்கன்னா 39வது படம். இந்த படம் வரைக்குமே அவர் அதிகமா யூஸ் பண்றது புல்லட் மட்டும்தான். இந்த படத்துலயும் அது போலதான் புல்லட்ல வேற லெவல் சாகசம் காட்டுவாரு. புல்லட் மட்டும்தான் இதுவரையிலும் விஜயகாந்த் சார் ஓட்டி நான் பாத்திருக்கேன். இந்த படம் எல்லா படத்துலயும் ஒரு வேற பைக்கே தொடர்றதே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் ப்ராப்பரா ஓட்டுவாரு. இன்னும் சொல்ல போனா அவர் ஓட்டுறதுக்கு அந்த புல்லட் தான் கொடுத்து வச்சிருக்கணும், அந்த மாதிரி பண்ணுவாரு. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல நளினி, அவங்க கேரக்டர் இந்த படத்துல சூப்பரா இருக்கும். அவங்க ஒரு பெரிய வீட்டு பெண்ணாவும் ராதா ரவிக்கு முறை பெண்ணாவும் வருவாங்க. அவங்க கேரக்டர் நல்லா இருக்கும். அது போக இந்த படத்துல ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பாரு. அவரும் சூப்பரா நடிச்சிருப்பாரு. அவர் கேரக்டர் கரெக்டா இருக்கும். இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ப்ராப்பரா நடிச்சிருப்பாங்க. அலைவோசை ஒரு பெரிய ஹிட்டான படம். இந்த படம் ஏப்ரல் 14, 1985 வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு இந்த படம். இதுக்கு முன்னாடி 84, அதாவது 84ஆம் வருஷம் விஜயகாந்த் சாருக்கு பயங்கரமான ஒரு சூப்பரான வருஷம். 18 படங்களை தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்சு சாதனை படிச்சாரு. அதுல பெரும்பாலும் படங்கள் பிளாக் பஸ்டர் நடிச்ச படங்கள் தான் அதிகம். அதுலயும் சொல்ல போனா எல்லா படங்களும் நல்ல படங்கள் தான். குறிப்பா இந்த வைதேகி கத்திருந்தால் படம், அப்புறம் மீதி இருக்கிற ஒரு 4-5 படம் இந்த படத்துல வரிசையில் வந்ததுல பிளாக் பஸ்டர் நடிச்ச படம். அது போல 85வது வருஷத்துல முதல் படமா அலைவோசை படம் வந்துச்சு. இது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு 85ல. இந்த படம் ஒரு ஆவரேஜா இல்லாம சூப்பரா ஓடின படம். இந்த படத்தினுடைய கதை இதுதான். இந்த படத்தினோட விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அப்பதான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.